தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பதவி விலக வேண்டும். ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் நெட்டன்யாகுவினுடைய பதவிக்கு உலை வைப்பதாக இருக்கின்றது. நெட்டன்யாகு பதவியில் இருந்து விலக வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக இஸ்ரேலில் இருந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் டெமோக்ரசி ஆகிய இரண்டு ஊடகங்கள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பீட்டில் 61% மக்கள் இஸ்ரேலிய பிரதமர் இனி பதவியில் இருப்பதில் பயனில்லை, அவர் பதவியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அவர் போட்டியிட தேவையில்லை என்றும் மக்களினுடைய கருத்து கணிப்பு இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமருடைய லிக்குட் கட்சியில் கூட 27% அவர் இனி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற அவசியமில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்தும் தங்களுடைய கருமங்களை முடிக்காமல் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ஒன்று வருமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கின்ற போருக்கு என்னதான் அர்த்தம் என்ற கேள்வி இஸ்ரேலியர்களிடையே இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் அவர் மீது மனச்சோர்வு, அதிருப்தி என்பன மக்களுக்கு இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமரினால் ஒரு வெற்றியை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இதனால் அதற்கு ஏற்ற ஒருவரை கொண்டு வருவதே சரி என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் மீது அமெரிக்காவிற்கு இனி இல்லை என்ற அளவிற்கு பெரும் அதிருப்தி ஏற்பட்டு இருப்பது அவருடைய சறுகளுக்கு முக்கிய காரணமாகும். இஸ்ரேலில் பாராளுமன்ற தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 27 முன்னதாக நடத்தப்பட்டு முடிக்க வேண்டும் என்பது சட்டமாகும். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருக்கு ஆதரவான கருத்தை கூறவில்லை. ABC செய்தி ஸ்தாபனத்திற்கு பேட்டியளித்த அவர் அந்த ஊடகத்தினுடைய பிரபல ஊடகவியலாளர் ஜொனாத்தன் கார்லுக்கு பேட்டி வழங்கிய பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தொடர்ந்தும் அரசியலில் நீடிக்க அவர் விரும்புவாரா என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் ஒரு போர்க்கால பிரதமர் என்றும் கூறியிருக்கின்றார். ஈரான் போர் முடியுமாக இருந்தால் அவர் பதவி தொடர்வது சந்தேகமே என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதுதான் இஸ்ரேலிய பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரதான பிரச்சனையாகும். ஆனால் இப்பொழுது ஈரான் அமெரிக்கா இடையே வரப்போகின்ற ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய பிரதமர் ஒரு சம்பிரதாய பூர்வமாக தான் வரவேற்கின்றேன் என்று கூறினாலும் அது வெறும் வார்த்தைகள் தான் என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கும் உலகத்திற்கும் தெரியாத இரகசியம் அல்ல. அதேவேளை நெட்டன்யாகுவினுடைய லிக்குட் கட்சியினுடைய கருத்து அடுத்த தேர்தலிலும் நெட்டன்யாகு போட்டியிடுவார், கடவுளின் அருளால் அவர் வெற்றி பெறுவார் என்று கூறியிருக்கின்றார்கள். மக்களின் ஆதரவால் வெற்றி பெறுவார் என்று கூறவில்லை. அதேவேளை சென்ற மாதமே நெட்டன்யாகு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் நெட்டன்யாகு இல்லையேல் இஸ்ரேல் கிடையாது, இஸ்ரேலின் மிகச்சிறந்த பிரதமர் என்று அவரை போர்க்களத்திற்குள் செல்வதற்கு உருவேற்றிய பொழுது கூறிய வாசகங்களை மேற்கோள் காட்டி ஒரு காணொளியை தயாரித்து அதை பரவ விட்டு கொண்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பே விரும்புகின்ற பிரதமர் தான், எனவே தனக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர் போர்க்கால பிரதமர் என்று கூறியது பிரிட்டனில் போர்க்கால பிரதமராக இருந்த வின்சென்ட் சர்ச்சிலை போர் முடிந்ததும் பிரித்தானிய மக்கள் தேர்தலில் தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அதுபோன்ற ஒரு நிலைதான் நெட்டன்யாகுவிற்கும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தாக இருப்பதை நெட்டன்யாகுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மக்களினுடைய அதிருப்தியையும் தாண்டி நெட்டன்யாகு தானே பதவியில் இருக்க விரும்புகின்றார். மக்கள் இவர் மீது கொண்ட வெறுப்புக்கான காரணம் 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலில் 1219 இஸ்ரேலியர்கள் மரணமடைந்து 251 பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டு பட்ட அவலங்கள் பேரவலம். சரியான முறையில் கண்காணித்து தடுக்க தவறிவிட்டது. இது நிர்வாக சீர்கேடு என்று மக்கள் கருதுகின்றார்கள். அதற்கு காரணம் நெட்டன்யாகு என்றும் நினைக்கின்றார்கள். இது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தோல்வி என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள். இரண்டாவது, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மீதும் அவர் மனைவி மீதும் ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகளில் தண்டிக்காமல் தனக்கு ஒரு பொது மன்னிப்பு தர வேண்டும் என்று நீதிமன்றத்தை அவர் கோரியிருக்கின்றார். அந்த மன்னிப்பு இன்னமும் வழங்கப்படவில்லை. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அதற்கு முன்னதாக நீதிமன்றம் பாராளுமன்றத்தை தீர்மானிக்க முடியாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இஸ்ரேலினுடைய ஜனநாயகத்தை சீரழித்து தன்னுடைய இருத்தலுக்காக அந்த நாட்டினுடைய அரச இயந்திரத்தை தப்பாக பயன்படுத்துகின்றார் என்று இவருக்கு எதிராக
பெருந்தொகையான மக்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை நடத்தியதும் அவைகள் வெற்றி பெறாமல் போனாலும் கூட நீறு பூத்த நெருப்பாக இன்னமும் இருப்பதனால் இந்த கருத்து கணிப்புகளில் அவை பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றன. மேலும் பதவி இழந்தால் சிறை செல்ல வேண்டும் என்பதனால் இவர் பதவியில் தொடர விரும்புகின்றார் என்பதே இப்போதைய நிலையாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய ஜனநாயகம் நீதிமன்றம் எல்லாவற்றையும் தன்னுடைய பதவி இருத்தலுக்காகவும் சிறைக்கு செல்லாமல் தப்புவதற்குமாக சீர்குலைக்கின்றார் என்று இஸ்ரேலியர்கள் கருதுகின்றார்கள். இதுதான் 61% அவரை ஆதரிக்கவில்லை. அதேவேளை அரபு கல்ஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து மூத்த ஆய்வாளர் அலி அல்பனே டென்மார்க்கில் இருந்து வீக்கெண்ட் அபீஸ் என்கின்ற பத்திரிகைக்கு பேட்டி வழங்குகின்ற பொழுது ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தமானது மேசையில் நெருங்குகின்ற போதெல்லாம் இஸ்ரேல் அதை குழப்பி அடிக்கின்ற வேலையை நன்கு திட்டமிட்டு செய்தது என்று குறிப்பிடுகின்றார். மொத்தம் 38 தடவைகள் இது குழம்பி போவதற்கு இஸ்ரேலினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்று கூறுகின்றார். இஸ்ரேல் திட்டமிட்டு அதை சீர்குலைக்கும். ஈரான் அமெரிக்கா இடையே ஓர் ஒப்பந்தம் வருமாக இருந்தால் அது தனக்கு மிக மிக ஆபத்து என்றும் அந்த பிராந்தியத்தில் தன்னுடைய இருத்தலுக்கு ஆபத்து என்றும் இஸ்ரேல் அஞ்சுகின்றது. அதனால் அதை குலைக்கின்றது. இதற்காகவே லெபனான் மீது கடும் தாக்குதலை நடத்தி ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை நடத்தி ஈரானை கோபமடைய செய்து ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற செய்வதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் முன்னெடுத்தது. அமெரிக்க அதிபரை கேட்டு கேள்வி இல்லாமலே இஸ்ரேல் இந்த பாதையில் செல்வதற்கான காரணம் இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுவது பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய பதவிக்கு ஆபத்தாகவும் அதேபோல இஸ்ரேலுக்கு ஆபத்தாக வரும் என்றும் இஸ்ரேல் கருதுகின்றது. இப்பொழுது அதுதான் வந்தும் சேர்ந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவே எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது. அமெரிக்காவின் முடிவிற்கு மாறாக இஸ்ரேலிய பிரதமர் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலில் வீசுகின்ற அரசியல் புயல் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய கதிரையின் மீது ஓங்கி அடிக்கும் என்பதில் இரு கருத்திற்கு இடமில்லை என்பதையே இந்த ஆக்கம் காட்டுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.